வாக்குமூலம் கசிந்திருக்கிறது, நடவடிக்கை எடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தி தற்போது வந்திருக்கிறது. வாக்குமூலம் கசிந்திருக்கிறது குறித்த ஒரு முக்கிய செய்தி குமுதம் செய்திகளில். சென்னை அண்ணாநகர் பாலியல் வழக்கில் சிறுமியின் வாக்குமூல வீடியோ ஆடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிறுமியின் வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோ வெளியான வழக்கில் உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விசாரணை மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்குமூலம் கசியவிடப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கிலும் கூட அந்த எஃப்ஐஆர் காப்பி அது கசியவிடப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே மீண்டும் வாக்குமூலம் கசியவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் நிச்சயமாக தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். வாக்குமூலம் கசியவிடப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக. உங்கள் கூடுதல் விவரங்களை எதிர்நோக்குகிறோம். உங்கள் நேரம் சிவா. மோகன்ராஜ், அண்ணா நகர்ல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியினுடைய வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோவை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்ததோடு மட்டுமல்லாம சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில ஆவடி சரக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஜமான் ஜமால், சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தும் ஒரு உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ், சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல காவல் ஆய்வாளர் ராஜு, அதிமுக முன்னாள் நிர்வாகி சுதாகர், முக்கிய குற்றவாளி சதீஷ் ஆகியோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். சிறுமியினுடைய வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோ வெளியான வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கையை அவர் முன்வைத்தார். அது மட்டுமல்லாம சிறுமிக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து உயர்நீதிமன்றம் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில இழப்பீடு கோரி சிறுமியினுடைய தாய் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் அது குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் எனவும் நீதிமன்றத்துல கோரப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சிறுமியினுடைய வாக்குமூல வீடியோ மற்றும் ஆடியோவை பதிவு செய்தவர்கள் மட்டுமின்றி அதனை பரப்பியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையையும் மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். மோகன்ராஜ், நிச்சயமாக சிவா, நீங்கள் குறிப்பிட்டது போல அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கின் ஆடியோ வீடியோ மட்டும் வெளியாகவில்லை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான அந்த எஃப்ஐஆர் காப்பியும் வெளியாகி இருக்கிறது. நிச்சயம் ஒரு அதிசயமான சம்பவமாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடும் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நன்றி உங்கள் தகவல்களுக்கு.